பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19 பிப்ரவரி 2026 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறப்பா. ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மாநில சுயாட்சிக்கு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. சரிங்களா, மத்திய மாநில அரசு குறித்து ஆராயிறதுக்காக. சரிங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த என்னென்ன குழுக்கள் இதுக்கு முன்னாடி அமைச்சாங்க அப்படின்றதுக்கான ஹிஸ்ட்ரி தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம 12th புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதாவது இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். மாநிலங்களின் உரிமைகள் குறித்து 1963 முன்னாள் முதல்வர் அண்ணா நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது அண்ணா மாநில உரிமைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் ஃபஸ்ட்டு உரையாற்றின ஆண்டு எதுனா 1963. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூனிட் 6, 7 ஓரியன்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த இது கேட்கலாம். சரி, அடுத்தது பாருங்கள். இந்த 1969 நம்மளுக்கு ராஜமன்னார் குழு. சரிங்களா, டாக்டர் லட்சுமண சுவாமி முதலிய பி சந்திரசேகர ரெட்டி இவங்கெல்லாம் அந்த குழுவோட உறுப்பினராக இருந்திருப்பாங்க. PV ராஜமன்னார் ஹெட்டாக இருந்திருப்பார். அப்படியே 12th புக்கில் இருந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ராஜமன்னார் குழு அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1971. சரியா, அடுத்து சர்க்காரியா கமிஷன் 1983, வெங்கடசாலையா குழு 2000, 2004 பூஞ்சி தலைமையிலான குழு, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 1994 SR பொம்மை வழக்கு. நம்ம அப்படியே அந்த 12th புக்கில் அந்த ஒரு பேஜில் இருக்க இன்ஃபர்மேஷனை அப்படியே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குப்பா. நம்ம பார்த்தோம்ல 356 ஆர்டிக்கிள். மாநில நெருக்கடியை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு SR பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கலாம். மாநிலங்களவை ஆக்சுவலாக நீதிபதி குரியன் ஜோசஃபோட அந்த அறிக்கை உள்ளே கொடுத்துருக்காங்க, நியூஸ் பேப்பருக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா, சாரி. அதாவது வேறு இந்த AI மாநாடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் என்ன இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், சட்டப்பேரவை மூலமே ஆளுநர் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த உயர்நிலைக்குழு, நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான உயர்நிலைக்குழு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன், என்னென்ன அறிக்கை அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் பாருங்கள். அந்த குழுவில், நீதிபதி குரியன் ஜோசப் குழுவில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி K. அசோக் வர்தன் ஷெட்டி, சரிங்களா, அவர் ப்ளஸ் மாநில திட்டுக்குழுவோட முன்னாள் தலைவர் மு. நாகநாதன் இவங்களாம் இடம்பெற்றிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எல்லாமே 3/2 பங்கு தான் நிறைவேற்றணும். சிலது சாதாரண பெரும்பான்மையில் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா சட்ட திருத்தமும் நாடாளுமன்றத்தில் பண்ணுறது 3/2 பங்கு பெரும்பான்மையில் தான் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நம்ம பார்த்துருப்போம், ஒரு புதிய மாநிலம் உருவாக்குறது, இல்லை ஒரு மாநிலத்தோட பெயர் மாற்றம் செய்கிறது, இல்லை அந்த எல்லையை மாற்றி அமைக்கிறது, இதெல்லாம் ஒரு சாதாரண பெரும்பான்மை மூலியமாக ஒன்றிய அரசு நிறைவேற்றலாம், நாடாளுமன்றம் நிறைவேற்றலாம். அதுக்கு ஒரு பேச்சுக்கு மாநிலங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய மாநிலம் உருவாக்கும் போது கண்டிப்பாக சட்டப்பேரவை, அதாவது சம்மந்தப்பட்ட சட்டப்பேரவைகளின் ஒப்புதல் அவசியம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாடுன்னு பேர் மாற்றணும்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையோட ஒப்புதல் இருந்தால் தான் பேர் மாற்றணும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹிந்தி பேசக்கூடிய உண்மையான மக்களோட எண்ணிக்கை எவ்வளோன்றதை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க போஜ்புரி, ராஜஸ்தானி இந்த மாதிரி ஒரு சில மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களே ஹிந்தி பேசுகிற மக்கள் அப்படின்னு வரையறுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. சரிங்களா, ஹிந்தி மட்டுமே பேசக்கூடிய மக்கள் எவ்வளோன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வெளியிடணும். போஜ்புரி, ராஜஸ்தானி பேசுகிறவங்களையும் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் வெறும் 25% தான் இருக்காங்க. சரியா, அடுத்து அதாவது மாநில ஆளுநருக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலே நீட்டிக்கக்கூடாது, அவங்களோட பதவி நீட்டிக்கக்கூடாது, புது ஆளுநர் தான் நியமிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 3 பேரை அவங்க அனுப்பலாம். சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, மாநில சட்டப்பேரவை பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 3 பேரில் ஒருவரை தான் ஆளுநராக நியமிக்கணும். அதாவது சட்டப்பேரவை
மாநில சட்டப்பேரவை, இப்போ தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை இருக்குது அப்படின்னா அந்த தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை 3ல் ஒரு ஆள் 3 பேர் வந்து எலெக்ஷனில், அதாவது ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறதுல இருக்காங்கன்னா அந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறவங்கள தான் மாநில ஆளுநராக போடணும். ஒன்றிய அரசாக தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்கேற்றாப்புல ஆர்டிகிள் 155 ரொம்ப முக்கியப்பா, ஆர்டிகிள் 155 சேஞ்ச் பண்ணணும். ஆளுநர் நியமனம் சார்ந்த இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இன்னொன்று, இப்போ ஆளுநர் சட்டப்பேரவை தீர்மானம் மூலம் நீக்க வழிவகை செய்ய வேண்டும். அந்த தீர்மானம் 14 நாட்களுக்குள் கட்டாயம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். சரியாப்பா? 14 நாளில் நீக்கிடணும். அதாவது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா 14 நாளுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட ஆளுநரை நீக்கிடணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று. இன்னொன்று முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலக்கெடு கண்டிப்பாக வழங்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதாவது ஒரு மசோதா நிறைவேற்றி போகுது, சட்டசபையில் நிறைவேற்றி போகுது அப்படின்னா அது ஆளுநர் வந்து ரொம்ப நாள் ஹோல்டில் போட்டு வச்சுருக்கக்கூடாது. அதுக்கான காலக்கெடு கண்டிப்பாக நிர்ணயிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆணையத்தோட பரிந்துரையாக இருக்குது. வேற இந்தது, அதாவது கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை ஒழுங்குமுறைப்படுத்த முதல் கட்டமாக 100 பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக மானியக் குழு கட்டுப்பாட்டிலேருந்து நீக்கணும். யூஜிசியிலேருந்து, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லேருந்து நீக்கணும். அது அந்தந்த மாநில அரசு தான் ஒவ்வொரு கல்விக்கான தரநிலையை நிர்ணயிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்னன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் திரௌபதி முர்மு தலைமையில் பல்வேறு நாடுகள் கடற்படை பங்கேற்ற சர்வதேச கடற்படை அணிவகுப்பு, அதான் மெயின். சரிங்களா? சர்வதேச கடற்படை அணிவகுப்பு எங்கே நடைபெற்றுன்னா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம்ப்பா. ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய நாடுகளோட கப்பல்கள் வந்துட்டு இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ சர்வதேச கடற்படை அணிவகுப்பு நடைபெற்ற இடம் எதுனா ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. வேற இந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஞ்சி கோப்பை வரலாற்றில் ஃபஸ்ட்டு டைமாக ஜம்மு காஷ்மீர் ஃபைனலுக்கு போகிறாங்க. ஸோ ரஞ்சி கோப்பை அப்படின்றது கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடைய விளையாட்டு. சரிங்களா? கோப்பை, கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடைய கோப்பை தான் இந்த ரஞ்சி கோப்பை. ஸோ ஃபைனலில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் ஃபஸ்ட்டு டைம் இறுதி சுற்றுக்குள்ளே போயிருக்கு அப்படின்றது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்து ஏஐ கட்டமைப்பு. இந்தியாவில் மிகப்பெரிய ஏஐ உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்த போகிறாங்க. 2 நிறுவனங்கள். எது அப்படின்னா எல்என்டியும் இன்னொன்று NVDIA. சரிங்களா? NVDIA இந்த நிறுவனம். சரிங்களா? இது நம்ம பார்த்துருப்போம்ப்பா, சோனி லேப்டாப்பு இதுலலாம் வந்துட்டு இந்த இது இருக்கும், NVDIA. ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இவங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது 2 பேர் எல்என்டியும் ப்ளஸ்ஸு NVDIA அவங்களும் சேர்ந்து, அதாவது இந்தியாவில் ஏஐ புதுசாக இந்தியா ஏஐ மிஷன் இதுக்கு கீழே, திட்டத்துக்கு கீழே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்கட்டமைப்பு வந்து உருவாக்க போகிறாங்க. 2 இடத்துல, எங்கன்னா சென்னையில், இன்னொன்று மும்பையில். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து இப்போ ரீசெண்டாக உள்ளீடை ஃபஸ்ட்டு கொண்டு வர கூடிய நிறுவனம் இது 2 இருக்குது, NVDIAவும் LNTயும். சரியா? சரி, ரைட், ஓகேப்பா. வேறு அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ். 19 பிப்ரவரி அவ்வளோதான். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் மாதத்தில் நம்ம 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர் டோட்டலாக வந்துட்டு ஒரு புக்லெட் மாதிரி நம்ம வெளியிட போகிறோம்ப்பா. சரிங்களா? வெளியிட்டுட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம யூடியூப்பில் தர்றோம். ஸோ விருப்பப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி.